அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை இந்த 11வது நாள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 11 நாட்களா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேரோட சப்போர்ட் நாங்கள் இன்று 11வது நாள் அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பாயிண்டி மெடிடேஷன், பரிந்துரைகள், உள்நோக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ்ல சொல்லக்கூடிய 3 முக்கிய பயிற்சி முறைகளை ரொம்ப முக்கியமா கருதப்படக்கூடிய சுத்திகரிப்பை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ரொம்ப ரிலாக்ஸா உட்காருங்க. உங்கள் கண்களை மிக இதமாக மூடிக்கொள்ளுங்கள். உங்களது மூச்சை மிகவும் சீராக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். நிலைக்கு நாம் அனைவரும் செல்வோம். இன்று காலையோ அல்லது இன்று உங்களது சிட்டிங்கிலோ ஏற்பட்ட அந்த கண்டிஷனை நினைவு கூறுவோம். இங்கே உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதாகவும், அனைத்து இதயங்களும் நமது மாஸ்டரின் இதயத்தோடு இணைந்திருப்பதாகவும் உணர்வோம். இந்த செஷனில் நமது குருநாதர் நமக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதை முழுமையாகவும் திறந்த மனதுடனும் நாம் பெற்றுக்கொள்ளவும், நாம் பெறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நமது ஆன்மீக வழிகாட்டியாகவும் அதற்கு தேவையான தூண்களாகவும் மாறிவிடவும் அவரது வழிகாட்டுதலையும் அவரது அருளையும் வேண்டி பிரார்த்திப்போம். தேங்க்யூ. ஓகே, நம்ம எல்லாருமே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ல ஜாயின் பண்றப்ப ஃபர்ஸ்ட் சிட்டிங் எடுக்கிறப்போவோ இல்லை நம்ம ட்ரைனர் கூட இருக்கும் பொழுதோ இல்லை இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளில் நாம் ஈடுபடும் பொழுதோ இந்த ஹார்ட்ஃபுல்னஸை பொறுத்தளவு கிளீனிங் ரொம்ப முக்கியம். நமது குருநாதர்கள் ஒரு சில சமயங்கள் சொல்லும் பொழுது, மெடிடேஷன் காலை தியானம் கூட நீங்க செய்யாம இருந்தா கூட நாங்க பாத்துக்கிறோம், ஆனா சுத்திகரிப்பு நீங்க பண்ணியே ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நமது இதயம் தூய்மையாகவும் எளிமையாகவும் இருக்கும் பொழுதுதான் நம்மளால ஒரு திறந்த மனதுடன் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த இதயம் எப்படி தூய்மையாக எளிமையாக ஆக்கலாம், அதுக்கு எதெல்லாம் தடங்களா இருக்குங்கிறதா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்க தான் போகும். எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு வாக்கியம், குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இது ஏன் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு உங்களுக்குள்ள நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த கட்டம், எல்லாரும் ஒரு காமனா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஈவன் 10 வருஷம் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ்ல இருந்தாலும் சில சமயங்கள்ல ரொம்ப வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்றேன், ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, மெடிடேஷன்ல எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா என்ன சொல்றோம்? தாட்ஸ் நிறைய வருது அப்படின்னு. இப்போ இந்த தாட்ஸை நீங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி என்ன விதமான தாட்ஸ் உங்களுக்கு வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். மெடிடேஷன் அப்ப என்ன விதமான தாட்ஸ் உங்களை மெடிடேஷன் பண்ண விடாம தொல்லை பண்ணுது, அதை எந்த கேட்டகரியில நீங்க பிரிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எந்த விதமான எண்ணங்கள் உங்கள் தியானத்தை தொந்தரவு செய்கிறது? ஓகே, பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப நீங்க அதுல கொஞ்சம் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு, நான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல பிஸியா இருப்பேன். ஒண்ணு யாராவது என்னை பேசியிருப்பாங்க, இல்லை நான் யார் மேலேயாவது கோவப்பட்டிருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷ தருணங்கள், ஏதோ முந்தி நடந்து முடிந்த விஷயங்கள்ல பிஸியா இருப்பேன். இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின ஒரு யோசனையில இருப்பேன். நான் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு எதையாவது ஃபியூச்சர்ல உள்ள பிளானை பத்தி யோசிக்கிறேன். ஸோ 2 விதத்துல என்னோட தியானமானது தொந்தரவுக்குள்ளாக்கப்படுகிறது. ஒண்ணு இறந்த காலம் அல்லது எதிர்காலம். ஆனா தியானத்துல நம்ம என்னவா இருக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா ப்ரெசன்ட்ல, நிகழ்காலத்துல. ஸோ அதனாலதான் நம்மளால நிகழ்காலத்துக்குள்ள வர முடியல. ஸோ தியானம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், எப்பொழுதுமே நீ நிகழ்காலத்துல இருந்துகிட்டே இருந்தேன்னா உன்னோட லைஃப்பை நீ என்ஜாய் பண்ண முடியும். ஆனா நான் எப்பெல்லாம் கண்ணை மூடுறனோ நான் எந்த பக்கம் இழுக்கப்படுறேன்னா ஒண்ணு இறந்த காலம் அல்லது எதிர்காலம் அப்படின்னு நான் வச்சிருக்கிற ஏதோ ஒரு விஷயங்களை நோக்கி நான் இழுக்கப்படுறேன். இப்ப பழைய கொஸ்டினுக்கு வர, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. ஏன்னா அவங்களுக்கு இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. அதனாலதான் தெய்வத்துக்கு சமமா அவனை சொல்றேன். தெய்வம் த பிரசன்ட். நம்ம அப்படியே பகவத்கீதைக்கு போனோம்னா கிருஷ்ண பரமாத்மா சொன்ன வாக்கியம் ஞாபகத்துக்கு வரும், காலோஷ்மி, நான் தான் காலம், டைம் அப்படிங்கிறது. ஸோ தட் மொமெண்ட், இந்த க்ஷணம் அப்படிங்கிறத இறைவன். அந்த நேரத்தை நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன் லைஃப்ல. அந்தந்த மொமெண்ட் அப்பப்போ நான் உணர்ந்து செயல்படுகிறேங்கிறப்ப என்னால லைஃப்பை லைட்டா எடுத்துட்டு போக முடியும். இதுதான் எனக்கு தியானம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். அப்ப இந்த தியானத்துக்குள்ள நான் வர்றதுக்கு எது என்ன தடை பண்ணுதுன்னா இந்த 2 வகையான எண்ணங்கள். இந்த 2 வகையான எண்ணங்கள் எப்படி வருது? இது ரொம்ப கிளீனா மாஸ்டர் 2 புக்ல சொல்லியிருக்காங்க. ஒண்ணு விதியை வடிவமைத்தல், இன்னொன்னு ஹார்ட்ஃபுல்னஸ் வே. 2லயும் சுத்திகரிப்புங்கிற தலைப்புக்கு கீழே படிங்க. அதே விஷயம் தான் நான் இப்ப டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உணர்வு மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்கான்சியஸ். நீங்க ஏதாவது ஒரு செய்கை, ஏதாவது ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா அதுல போய் இம்ப்ரெஷன், அதாவது பதிவுகள் ஏற்பட்டுரும். ஸோ அது என்ன ஆகுது, உள்ள ஸ்டோர் ஆகி அதுக்கான ஒரு சூழல் வரும் பொழுது திருப்பி அது வெளியே வரும். விதியை வடிவமைத்துல மாஸ்டர் ரொம்ப தெளிவா அழகா கொண்டு போறாரு. ஒரு எண்ணத்தை விதைத்து ஒரு செயலை அறுவடை செய்யுங்கள். நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சீங்கன்னா அதை அதுக்கான செயல்பாட்டுல ஈடுபடுறீங்க. ஒரு செயலை விதைத்து ஒரு செயலை விதைத்து சாரி, அது எனக்கு அந்த ஃப்ளோ மறந்துருச்சு. ஒரு எண்ணத்தை விதைத்து ஒரு செயலை அறுவடை செய்யுங்கள். ஒரு செயலை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு பழக்கத்தை விதைத்து ஒரு குணத்தை அறுவடை செய்யுங்கள். குணத்தை விதைத்து உங்கள் விதியை அறுவடை செய்யுங்கள். ஸோ என்னுடைய விதியை வடிவமைக்கிறது எதுனா என்னோட கேரக்டர். என்னோட கேரக்டர் எப்படி வந்துச்சு, இப்போ நான் சொன்னதை அப்படியே தலைகீழா போனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ என்னுடைய எண்ணம்.
ஸோ என்னுடைய எண்ணம் எதுவாக நான் எதன் மீது நான் விருப்பப்படுகிறேனோ, எதன் மீது நான் ஈர்க்கப்படுகிறேனோ, அது என்னுடைய சப்கான்சியஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகி அது என்னுடைய விதியை வடிவமைக்கிறது. இது எனக்கு எப்படி ஈஸியா புரியலாம் தமிழ்ல? நேத்து நம்ம சகோதரர் சொன்ன அதே எக்ஸாம்பிள் கணியன் பூங்குன்றனார் வழியா சொல்லும் பொழுது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு கேப்ஷனை எப்பவுமே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ற மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எப்போ பார்த்தாலுமே இது இதனால நடந்தது, இது இவங்களால நடந்ததுன்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகிறோம். இப்போ யூஸ்வலா நம்ம சொல்ற ஒரு ரீசன், இந்த சூழ்நிலை என்னைய எப்படி ஆக்கிடுச்சு, இல்ல இந்த மனிதர் என்னைய எப்படி ஆக்கிட்டாரு, அவர் அந்த வார்த்தையை பேசலைன்னா நான் இதை பேசியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி இது நடக்கலைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன், என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருப்போம். ஸோ இதெல்லாமே நான் வச்சிருக்கிற ஒரு கருத்துக்கள். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு, எல்லாருமே பார்க்குறோம். ஐபிஎல் மேட்ச் எத்தனை பேர் விருப்பமோட பார்க்குறோம்? எத்தனை பேருக்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு? யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அது கவர்ந்து இருக்கல, ஏதோ ஒரு சாராருக்கு அது கவர்ந்து இருக்குது. அப்ப அந்த ஐபிஎல் மேல பிரச்சனை கிடையாது, அதை பார்க்கணுங்கிற ஏதோ ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் அதை நோக்கி எடுக்கப்படுகிறேன். அது மேல ஏதோ ஒரு ஆர்வம், அந்த பிளேயர்ஸ் மேல ஏதோ ஒரு ஆர்வம், இவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்க நல்லா விளையாடல, அதுல என்னுடைய விருப்பம் வெறுப்பு சார்ந்த விஷயங்கள் என்னை அங்க இருக்குது. இப்ப நான் அதை ஆமா அது ஒரு கேம்ங்க, அதெல்லாம் விளையாடுறாங்க, பாக்குறேன், என்ஜாய் பண்றேன், பட் நான் டெய்லி பார்க்கணுங்கிறது என்னோட விஷயம் இல்லை. அது ஒரு எண்ணமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த எண்ணத்தை நான் செயல்பாட்டு கொண்டு வரேன். டெய்லி 8 ஆனா நான் டிவி போடணும், செயலுக்கு கொண்டு வருகிறேன். கிரிக்கெட்டை பாக்குறேன், அந்த செயல் அடுத்த விஷயத்துக்கு என்னை இழுத்துட்டு போகுது. அடுத்தது என்ன ஆகுது, அது எனக்கு பழக்கமாகுது. இந்த ஐபிஎல் முடிகிற வரைக்கும் நான் அதை பார்க்குறேன். அப்புறம் என்னோட குணம் என்ன ஆகுது, அதை அனலைஸ் பண்ணி 4 பேரோட பேசும்பொழுது என்னுடைய கேரக்டர் என்னவாயிருது, இந்த டீம் நல்லா விளையாடுது, இந்த டீம் நல்லா விளையாடுல, இந்த பிளேயர் நல்லா விளையாடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரேன். ஸோ அதை நோக்கி நான் பேசுறேன், ஒருத்தவங்க கூட ஆர்குமெண்ட் பண்றேன், என்னோட நாலேஜை ஷேர் பண்றேன். ஸோ என்னோட கேரக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு மனிதர்கள் சூழ்நிலைகள் நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த சப்கான்சியஸ்ல இந்த விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் முன்ன பின்ன போக முடியாது. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் நினைக்கிறேன். மேக்சிமம் பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு ராஜாவும் மந்திரியும் எப்பவுமே இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக போவாங்க. அவருடைய அரசாங்கத்தை கீழே இருக்கிற எல்லா ஊரையும் சுத்தி பார்த்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போறாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட கடை கிட்ட போகும் பொழுது ராஜாவுக்குள்ள ஒரு கோபம் வருகிறது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு எவ்வளவு தூரம் போகுதுன்னா, அந்த கடைக்காரனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரைக்கும் போகுது. முதல் ஒரு 2-3 நாள் ராஜாவுக்கு அது ஒரு டிஸ்டர்பா இருந்து அவர் கண்டுக்கல. ஆனா ஒரு 5வது நாள் 6வது நாள் அதே எண்ணம் அந்த கடைக்கிட்ட போகும் பொழுது அவருக்கு வருது. இப்ப மந்திரி கிட்ட மனசு விட்டு சொல்றாரு, எனக்கு என்னன்னு தெரியல மந்திரி, அந்த கடைக்கிட்ட போனாலே எனக்குள்ள ஒரு கோபம் கொந்தளிப்பும் வருது, அந்த கடைக்காரனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது, எனக்கு தெரியல அப்படின்னு மந்திரி சொல்றாரு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற. மந்திரி அந்த பக்கமா போயிட்டு அந்த கடைக்குள்ள போறாரு. அந்த கடை என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தன விறகு விற்கிற கடை. அந்த கடைக்காரர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு கேஷுவலா போயிட்டு மந்திரி அப்படியே அந்த கடையை சுத்தி பார்த்துட்டு, என்னப்பா வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு சும்மா விசாரிக்கிறாரு. ஏன்னா அவன் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்துல, இல்லைங்க ரொம்ப பெருசா யாரும் வர்றது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே பேச்சு கொடுக்கும் பொழுதே அவன் சொல்றான், இந்த நாட்டின் ராஜா இறந்தால்தான் எல்லாரும் சந்தனக்கட்டை வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அவர் இறந்தாதான் எனக்கு நல்ல வியாபாரம் ஆகும்னு நான் ஒரு எண்ணம் வச்சிருக்கேங்க அப்படின்னு பேச்சு வாக்கில் சொல்றான். இப்போ மந்திரி கேட்ச் பண்ணிடுறாரு அந்த விஷயத்த. இவனுடைய எண்ணம் ராஜா இறக்கணும்னு இருக்கிறதுனால ராஜா எப்பெல்லாம் இந்த கடையை கிராஸ் பண்றாரோ அவனை கொல்லணுங்கிறார். ஸோ என்னுடைய எண்ணம் எந்த விதத்துல மற்றவங்களை நான் பார்க்கறனோ அதே விதத்துலதான் எனக்கு திருப்பி வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய எண்ணங்களை நான் சீர்படுத்திடுவேன் இல்லையா? ஸோ அந்த சப்கான்சியஸ்ல என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இதுல இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் உணர்வு சார்ந்த உணர்வுகள் அல்லது இந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகளாக தான் அங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கு. என்னால் அதை பார்க்க முடியாது. ஸோ அதை நான் கிளீன் பண்ணணும். எப்படி கிளீன் பண்றது? அதுக்கான மெத்தட் தான் நமக்கு கொடுக்குறாங்க ஹார்ட்ஃபுல்னஸ்ல. இந்த 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 வழியா நான் செய்யும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை செய்யும் பொழுது, நான் டெய்லி நான் இந்த கிளீனிங் நான் என்னுடைய பார்ட்டை செய்யும் பொழுது, அதுக்கு அடுத்த லெவல்ல ப்ரெசப்டரோட நான் உட்காரும் பொழுது அவர் ஒரு கைண்ட் ஆஃப் கிளீனிங் பண்றாரு. அதுக்கப்புறமா சத்சங்கல கிளீனிங் நடக்குது. ஒன்லி கிளீனிங் தாங்க மேக்சிமம் இங்கே நடக்கும். நீங்க டிரான்ஸ்மிஷனை ஃபீல் பண்ணணும்னா நீங்க கிளீனிங் எவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். மெடிடேஷன்ல ரொம்ப ஆழ்ந்து போகணும் ஆசைப்படுறீங்களா, நீங்க எவ்வளவு தூரம் கிளீனிங் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஓவர் டேங்க் கிளீனிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு தண்ணி நிறைய இருக்கு, அந்த அந்த டேங்கை நான் இப்போ கிளீன் பண்ணணும் அப்படின்னா 3 விதமா நான் பண்ணுவேன். முதல்ல தண்ணிக்கு மேல மிதக்கிற குப்பை அதை முதல்ல ரிமூவ் பண்ணிடுறேன்.
அப்புறமா அந்த தண்ணியை ஃபுல்லா திறந்து விடுறேன். அந்த தண்ணி அழுக்கு தண்ணி அதெல்லாம் திறந்து விடுறேன். இப்ப சைடுல இருக்கிற அந்த பாசின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நான் அழுத்தி துடைக்கணும். அப்புறம் அந்த டேங்கோட அடிமட்டத்துல இருக்கிற மண்ணு சகதி இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை காய வைக்கணும். எந்த தண்ணியும் விடாம சூரிய வெளிச்சத்துல அதை காய வச்சாதான் நீங்க நல்ல தண்ணி அதுல ஊத்தும் பொழுது அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். மெடிடேஷனும் அதே தான். நீங்க டெய்லி கிளீனிங், மேல இருக்கிற குப்பை அந்த மேலோட்டமா அன்னன்னைக்கு சேர்க்கிற விஷயங்களை நீங்க பண்ணும் பொழுதுதான் ப்ரெசெப்டர்ட்ட நம்ம இண்டிவிஜுவல் சிட்டிங் எடுக்கிறப்ப அவங்க அதுக்கடுத்த லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு எங்க இருந்தெல்லாம் இந்த உணர்ச்சிகள், நம்ம ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறோம், ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம்னா அதோட விதைகள் எங்கேயோ உள்ள இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அவங்களால தொட முடியும். இப்ப நான் ப்ரெசெப்டர் டீம் பக்காவா வாரத்துல 2 சிட்டிங் எடுக்கிறேன், நான் டெய்லி கிளீனிங் பண்றேன் அப்படின்னா சத்சங்கில் போறப்ப எனக்கு அடுத்த லெவல் ஆஃப் கிளீனிங், அது நம்மளுடைய பார்வைக்கே தெரியாத ஒரு விஷயங்கள் குரு கடவுளுடைய ஆசீர்வாதத்துல அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் ஒன்னொன்னு இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய தியானத்துல நான் தியானத்தை இறைவனை நோக்கி தியானம் பண்ணி மேல போய்கிட்டே இருக்கேன். மேல போக விடாம கீழே ஏதோ ஒரு கல்லை கட்டி ஒரு பலூன் பறக்கணும் ஆசைப்படுது, ஆனா அதை ஒரு கல்லை கட்டி கீழே வச்சிருக்கிற விஷயம் இந்த சப்கான்சியஸ். அப்ப நான் என்ன பண்றேன், பேரலா கீழேயும் ஒர்க் பண்றேன். எதெல்லாம் என்னை கீழே நோக்கி இழுக்கிறதோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நான் அலோவ் பண்றேன். அப்ப நான் எதுலலாம் வீக்கா இருக்கேன், எதுலலாம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் டெய்லி கிளீனிங் பண்ண தெரிய வரும். அப்போ நான் என்னோட மேல நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். என்னோட கேரக்டரை நான் மாத்துறதுக்கு முற்படுகிறேன். என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்ற முற்படுறேன். இதுக்கெல்லாம் கிளீனிங் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். நீ இதெல்லாம் மாத்து, இந்தந்த இடத்துல நீ கோவப்படுற, இந்தந்த இடத்துல நீ ஆசைப்படுற அப்படின்னு எனக்கு காமிக்கிறதுனால நான் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நான் ஈஸியா மெடிடேஷனுக்குள்ள போக முடியுது. அவர் சொல்லக்கூடிய அந்த தெய்வீகத்தோட என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் கிளீனிங்க்கு எவ்வளவு தூரம் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அவ்வளவு தூரம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஒவ்வொரு பயிற்சிகளிலும், மெடிடேஷன்ல மட்டும் இல்லைங்க, பிரார்த்தனையிலையும் இது கை வைக்கும். ஏன்னா எல்லா சூட்சம சரீரங்கள்லையும் நமது எல்லா பயிற்சிகளும் ஒரு விதமாக வேலை செய்கிறது. அது முக்கியமா நான் கிளீனிங்க்கு என்னோட பார்ட்டிசிபேஷன் தேவை. மற்ற எல்லாத்துலேயும் மாஸ்டரோடதும் ட்ரைனரோடதும் இல்லை இறைவனோட ஹெல்ப்பும் நமக்கு தேவை. நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா இந்த கிளீனிங் மட்டும் என்னுடைய மிக 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 முக்கியமான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதனாலதான் அதை ஆக்டிவா செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இதை செய்ய செய்ய எனக்கு அது புலப்படுகிறது. இவ்வளவுதாங்க. இந்த கிளீனிங் வந்து நான் டெய்லி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு சங்கல்பமா வச்சுக்கணும். அது எந்த விதத்திலையும் அதை வந்து நம்ம இழக்கக்கூடாது. சார்ஜி மாஸ்டர் இந்த ஹார்ட்ஃபுல்னஸோட 3வது குருன்னு சொல்லக்கூடிய சார்ஜி மாஸ்டர் சொல்வாரு, என்னுடைய பொழுது ஒவ்வொரு நாளும், என்னுடைய மாலை பொழுது அல்லது இரவு பொழுது, என்னுடைய ஒரு நாளின் பொழுது கிளீனிங் செய்யாமல் முடிவதில்லை, என்னுடைய ஒரு நாளின் பொழுது தியானம் செய்யாமல் தொடங்குவதில்லை. அப்ப நான் கிளீனிங்க்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறேனோ நான் அவ்வளவு தூரம் என்னோட ஆன்மீகத்துல வேகமாக போக முடியும். ஸோ அதனாலதான் இதை முக்கியம்னு சொல்லி நம்ம மாஸ்டர்ஸ் தான் சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன வீடியோ, இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு, இதை நீங்க யாரும் கண்ணை மூட வேண்டாம். அந்த வீடியோவை அப்படியே 2 நிமிஷம் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் கைடடா பண்ணலாம். சிஸ்டர் அதை கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஆடியோ வரல. ப்ளே பண்ண முடியுமா? ப்ளே ஆகும். ப்ளே பட்டன் இப்போ பாஸ் இல்ல, ஒரு நிமிஷம் ஆடியோ. ஓகே, அது ப்ளே பண்ணட்டும். ஸோ இந்த கிளீனிங் தினமும் மாலை நமது எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் நம்ம செய்யணும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஒரு சிலர் எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர காரணம் இல்லை உடல் சூழ்நிலை காரணமாக நாங்கள் சீக்கிரம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சு பண்ணுங்க. ஏன்னா சாப்பிட்ட உடனே நீங்க பண்ணீங்கன்னா தூக்கம் வரும், இதை நம்ம ஆக்டிவா பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ஒரு அதை நீங்க செஞ்சு பார்க்கணும்.
ப்ளே ஆகுதா? இல்ல, ஓகே, பரவாயில்ல. ஆடியோல இல்ல, பரவாயில்ல, அப்படியே ப்ளே பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி சுத்திகரிப்பு செய்யணும். மாலை நேரத்துல நம்ம தியானத்துல உட்கார்ற மாதிரி கண்களை மூடி உட்காரணும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், அந்த வீடியோ ஸ்லோ ஆயிட்டு. ஸோ இப்போ கண்களை மூடி அவர் அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களது கவனத்தை உங்களுடைய தலையின் பின்புறத்துல, அதாவது உச்சந்தலையின் பின்புறத்திலிருந்து முதுகெலும்பு முடிகிற பக்கம் வரைக்கும் வச்சுக்கணும். அனைத்து விதமான மன மாசுகளும் சிக்கல்களும் நமது உடல் அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக உணர்வோம். அது எப்படி வெளியேறுதுன்னா புகை வடிவமோ அல்லது ஆவியாகவும் வெளியேறுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணணும். எங்க போகுது? என்னோட உடல் அமைப்பு பின்புறத்துல இருந்து போகுது. இப்ப பாருங்க, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கும். உங்களுடைய பின்பக்க உச்சந்தலையில இருந்து முதுகெலும்பு படியும். ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான மனமாசுகளும் சிக்கல்களும் எனது உடல் அமைப்பிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது யூஸ்வலா உங்களுடைய எண்ணம் வேற பக்கமா உங்களை எடுத்துச்சுன்னா அதை மெதுவா திருப்பி இந்த பயிற்சிக்குள்ள கொண்டு வந்து தியானத்துல சொல்ற மாட்டோம், நான் கிளீனிங்ல இருக்கேன், இதெல்லாம் கிளீன் ஆகுது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட உட்கார்ந்துருக்கணும். இதுல மிக முக்கியமா திருப்பி சொல்ல வேண்டாம். மனமாசுகளும் சிக்கல்களும் போயிட்டு இருக்கு, மனமாசுகளும் திருப்பி நம்ம சொல்ல தேவையில்லை. நம்மளுடைய நோக்கம் எளிமையாகவும் தூய்மையாகவும் மாறுறதுதான். இந்த சுத்திகரிப்பின் முறையினால நம்ம எளிமையா தூய்மையா நம்மளுடைய இதயத்தை மாத்துறோம். ஸோ நம்ம அதுல கவனம் செலுத்துவோம். மாஸ்டர் இதை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. கிளீனிங்ல ஒரு விஷயம் என்னை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ், ஒருத்தர் மேல கோபம் இருக்கு அப்படின்னா இவர் மேல இருக்கிற கோபம் எனக்கு போகட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அது மேலேயே உங்களுடைய சக்தியை கொடுக்கறதுனால அது இன்னும் வலுப்பெறும். அதுக்கு பதிலா நான் அமைதியாக இருக்கிறேன், நான் தூய்மையாக இருக்கிறேன், எளிமையாக இருக்கிறேன், என்னுடைய கவனத்தை நான் பாசிட்டிவ் சைடுல வைக்கும் பொழுது நான் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறேன். இப்ப இது எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு லகுத்தன்மையை உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் இதயத்துல ஒரு லைட்டா ஒரு ஃபீல் ஆகும், ஒரு வெயிட் போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமோ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமோ அது முழுமையா நீங்க உணர ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய இதயத்தின் முன்புறமாக அந்த ஆதி மூலத்திலிருந்து அந்த தெய்வீக பிரவாகமானது, அந்த தூய்மையான தெய்வீக பிரவாகமானது உங்கள் இதயத்தின் வழியாக உங்கள் உடல் முழுவதும் நிரம்புவதாக நீங்கள் உணர வேண்டும். அது உங்கள் இதயத்தின் வழியாக நிரம்பி உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் அது நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுல நம்ம உட்காந்துக்கணும். லாஸ்ட் ஒரு 3 minutes to 5 minutes நீங்க முழுவதுமா அதை ஃபீல் பண்ணணும். திங்க் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணணும். எண்ணமாக இல்லாமல் உணர்வா இருக்கணும். எண்ணம் உணர்வு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறது எண்ணம். பசி வந்துச்சுன்னா நான் இட்லி சாப்பிட போறேன் அப்படிங்கிறது எண்ணம். ஆனா அந்த இட்லியை எடுத்து நான் வாயில வச்சு டேஸ்ட்டை ஃபீல் பண்றது உணர்வு. சம்திங் ஐ ஃபீல் அப்படின்னு போனா இது நல்லா இருக்கு, இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, இல்லை இந்த டேஸ்ட் நல்லா, அது உணர்வு. அந்த மாதிரி என் உடம்புல இருந்து ஏதோ வெளியே போகுதுங்கிறத உணர்வோட நான் இருக்கணும். இது கொஞ்ச நாள் பயிற்சி முறையில தான் வரும். ஆரம்ப காலத்துல நம்ம எண்ணமோட தான் இருப்போம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஃபீலிங்கா மாறும். ஸோ இது என்னுடைய உடம்பிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். ஓகேங்களா? நமக்கு இன்னொரு 5 minutes இருக்கு. இப்போ இதை ஒரு 5 minutes நம்ம கைடடா பண்ணுவோம். இப்போ இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். எல்லாரும் ரிலாக்ஸா உட்காருங்க. உங்க கண்களை ரொம்ப இதமா மூடிக்கோங்க. நீங்க தியானத்துல எப்படி உட்காருவீங்களோ அதே பாய்ச்சர்ல உங்களுக்கு வசதியான நிலையில அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கவனத்தை உங்கள் தலையின் உச்சந்தலையின் பின் பகுதியில் இருந்து முதுகெலும்பு வரை வைத்துக் கொள்ளுங்கள். என்டையர் பேக் சைடு. அனைத்து மன மாசுகளும் சிக்கல்களும் எனது உடல் அமைப்பிலிருந்து புகையாக பின்புறத்தில் வெளியேறுகிறது. இது வாக்கியமாக இல்லாமல் நாம் அனைவரும் அதை அப்படி ஃபீல் பண்ணணும். All the impurities and complexities going away from my system in the form of
ஸ்மோக் ஆர் வேப்பர். எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வையும் எண்ணாமல் அனைத்து விதமான மன மாசுகளும் சிக்கல்களும் வெளியேறுவதாக உணர்வோம். இந்த சுத்திகரிப்பு செயல்முறையானது என் இதயத்தை மிகவும் தூய்மையாகவும் எளிமையாகவும் மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த செயல்முறையை சிறிது விரைவுபடுத்துவோம். கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாம் வெளியே போற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். உச்சம் தலையிலிருந்து முதுகெலும்பு முடியும் பகுதி வரைக்கும் அனைத்து விஷயங்களும் மிக வேகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இதயத்தில் ஒரு லேசான தன்மையை உணர ஆரம்பிக்கிறீர்கள். அது முழுவதுமாக எல்லா விஷயங்களும் நம்மை விட்டு வெளியேறியது என்று உணர்வோடு இதயத்தின் முன்புறமாக ஆதி மூலத்திலிருந்து வரும் அந்த தெய்வீக பிரவாகமானது உங்கள் உடல் முழுவதும் நிரம்புவதாக உணருங்கள். உங்களது ஒவ்வொரு செல்களிலும் அது நிரம்பி வழிவதாக உணருங்கள். அந்த தெய்வீக பிரவாகமானது நம்மால் நீக்க முடியாத ஏதோ ஒரு மன மாசுகளோ சிக்கல்களோ மீதி இருக்கு, அதையும் நீக்கிவிட்டு அங்கேயும் நிரம்புவதாக உணருங்கள். உங்கள் உடல் முழுவதும் முழுமையாக நிரம்பிய உணர்வு ஏற்பட்ட பின் நீங்கள் அமைதியாக உங்கள் கண்களை திறந்து கொள்ளலாம். ஸ்பாட் கிளீனிங் ஒன்று இருக்கு. அது நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்றை நோக்கி ஈர்க்கப்படுகிறோமோ, இல்லை கோபப்படுறோம், இல்லை ஒரு ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஒரு அமைதி இல்லை அப்படின்னா இமீடியட்டா ஒரு நிமிஷம் கண்ணை திறந்துக்கிட்டே நீங்க கிளீன் பண்ணணும். எனது இதயம் இந்த
சூழ்நிலையின் பாதிப்பிலிருந்து விடுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது புகையா எல்லாம் வெளியே போகுது, என்னுடைய இதயம் அந்த தெய்வீக பிரவாகத்தால் நிரப்பப்படுகிறது அப்படின்னு ஒரு நிமிஷம். அதாவது நம்ம ஏதோ ஒரு வாக்குவாதத்திற்கு முன்னாடி போக முடியும், தெரியும் நமக்கு அங்கே போனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அப்படி இருந்தாலும் அல்லது போயிட்டு வரோம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இம்மீடியட்டா அதை நம்ம சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அந்த மொமெண்ட்டு கண்ணை திறந்துக்கிட்டு இது என்னை பாதிக்கல, இந்த விஷயம் சார்ந்த எல்லா பாதிப்புகளும் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு, அந்த தெய்வீக பிரவாகம் என் இதயத்தில் நிறைஞ்சு விட்டது, இதையும் நம்ம அப்பப்போ பண்ணிக்கலாம். இதோட சுத்திகரிப்பு முடிச்சிடலாம். மணி 9 ஆயிடுச்சு. அப்படியே நம்ம யூனிவர்சல் ப்ரேயர் கண்ண மூடி அவங்க தான் உட்காந்துக்கலாம்.